இந்த கூலி படத்தில் ஊருப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸில் அமீர் கான் ஒரு கேங்கை ஷூட் பண்ணிட்டு எனிமீஸை கொண்டாச்சு, இப்போ துரோகிகளை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இங்கே அவர் துரோகின்னு மென்ஷன் பண்ணுறது ரஜினி கூட இருக்கிற டீமை. ஆனால் இங்கே அவர் எனிமீன் மென்ஷன் பண்ண கேங் யார் அப்படின்னா இவங்க தான் சைமனை ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. கிளைமேக்ஸில் அவங்க கேங்கில் தான் அந்த சரவணன் ரவுண்ட் இருந்திருப்பான். அதான் அந்த 2 crore போர்டு எடுத்திருப்பான்ல அவன் தான். அவனுக்கும் ரஜினிக்கும் ஒரு கன்வர்சேஷன் இருந்திருக்கும். அதில் அவன் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா சைமன் வந்து சிண்டிகேட்டுக்கே தெரியாமல் ஹார்ட் டிராஃபிக்கிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படியாவது எடுக்கணும் தான் எங்கள் பாஸ் என்னை இந்த குரூப்புக்கே அனுப்பிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ ஹூ இஸ் சரவணன்ஸ் பாஸ்? அதே மாதிரி மூவியோட ஸ்டார்டிங்கில் தயாளன் வந்து அந்த போலீஸை கொல்றதுக்கு முன்னாடி சரவணனுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அந்த காலில் அங்கே பேசினவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஏதோ இன்ஃபார்மர் பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்குன்னு சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு சரவணன் அவன்கிட்ட நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருப்பான். அவனுக்கு வந்து ஆக்சுவலாக எதனால அந்த இடத்துல கட் பண்ணியிருப்பான் அப்படின்னா அந்த இன்ஃபார்மர் நம்ம தான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்திருப்பான். அவன் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சக்கப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஆக்சுவலாக சரவணனோட பாஸ் யார், சரவணன் யார்கிட்ட பேசினா அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது.